தாங்கிட்டு இந்த வருஷத்துல தனித்துவமாய் கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். ஒன்று, எனக்காக கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். நம்பர் 2, எனக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை கர்த்தர் பூக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முளைக்க பண்ணுகிறார், எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறார், எனக்காக பூக்க பண்ணுகிறார் கர்த்தர். So God bless you. இந்த 2வது வாரமும் உங்க எல்லாரையும் bless பண்றேன். இந்த 2வது வாரமும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க, இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். இந்த வருஷம் தலையெழுத்துகள் மாறுகிற ஆண்டு. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற ஆண்டு. பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்க கை விட்டு போனது உங்க கையில திரும்பி வரும். உங்க கையிலிருந்து உருவி கலண்டு விழுந்தது உங்க கையை நீட்டி கர்த்தர் எடுக்க பண்ணுவார். அவன் கையிலிருந்து உருவி விழுந்த அந்த கோடாரி அது எவ்வளவோ ஆழத்துல விழுந்தாலும் மிதக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய கரம், மிதக்க பண்ணுகிற ஒரு கொம்பு, நமக்காக வெட்டப்பட்ட ஒரு கொம்பு, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய மரம், அந்த கொம்பு அந்த தண்ணீர் மேல் விழும். அப்பொழுது ஆமென், இழந்து போன அந்த இரும்பு மிதக்கும். நீங்க கையை நீட்டி எடுப்பீங்க பிரதர், கையை நீட்டி எடுப்பீங்க சிஸ்டர், கையை நீட்டி எடுப்பீங்க. உங்க கை விட்டு போனத கடினமாய் அல்ல, கஷ்டத்தோடு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி மிதக்க பண்ணி கை நீட்டி தொட்ட உடனே பக்கத்துல உங்களுக்கு கிடைக்கும். அருகாமையில நீந்தி வரும். உங்க பக்கத்துல கர்த்தர் நீந்தி வர பண்ணுகிறதற்கு வல்லவர்.